கார்த்திகை தீபத்தன்னைக்கு முருகனுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் தான் செய்ய போகிறேன், கந்தரப்பம். இது எங்கள் ஊர் ரொம்ப ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். அதுக்கு ஒரே 1 டம்ளர் பச்சரிசி எடுத்து, ரேஷன் பச்சரிசி தாங்க எடுத்துருக்கிறேன். 1/4 டம்ளர் உளுந்து, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா ஒரு 2-3 கழுவு கழுவிட்டு ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சிருவோம். இப்போ நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊறிடுச்சு. நல்லா கழுவிட்டு இப்போ மிக்சி சாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு, ஒரு 2 ஏலக்காய், கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சிடலாம். கொஞ்சம் போல் வெல்லம், உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். பாருங்க, எல்லாத்தையும் அரைச்சி நம்ம கலக்கி எடுத்துட்டோம். நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது. தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இப்போ இங்கே எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது, இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். ஒரே இடத்துல விடுங்க, முடியும். இது மேலே வர விட்டு அடுத்தது ஊற்றணும். அவ்வளோதாங்க, கந்தரப்பம் ரெடி. செம்மையாக இருக்கு பாருங்கள். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்ல மெத்தனை சூப்பராக இருக்குது. நான் வந்து சோடாப்பெல்லாம் போடலை, வெறும் உளுந்து பருப்பு மட்டும் தான். செம்மையாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், விட்டால் அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், கார்த்திகை ஸ்பெஷல் கந்தரப்பம் ரெடி. சூப்பராக வந்திருக்குது, நல்ல மெத்துன்னு இருக்குது. நான் போட்ட அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கார்த்திகைக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு வீடியோவில் சொல்லுங்கள். டாடா பாய். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நான் ஒன்று பிச்சு காட்டுறேன். பாருங்கள், நான் வந்து அப்போ சோடாலாம் போடலை, எதுவுமே போடலை. நம்ம போட்டிருந்தா அரிசி, உளுந்து, வெந்தயம், அதுதான் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். பாருங்க, 2 பேர் தாத்தா பேத்தி ரெடியா நிக்கிறாங்க.